வீட்டு கத்திரிக்காய் டேஸ்ட்டே தனிங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் கத்திரிக்காயை பற்றி பார்க்கலாம். கத்திரிக்காய் 60 நாட்களில் பூக்க தொடங்கி 6 மாதத்தில் காய்க்கும். 4 நாட்களுக்கு ஒரு தடவை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கத்திரிக்காய் கூட முள்ளங்கி பீட்ரூட் வைக்கலாம். நம்ம கத்திரிக்காய் காய் எடுக்கிறதுக்குள்ள முன்னாடியே நம்ம முள்ளங்கியும் பீட்ரூட்டையும் அறுவடை பண்ணிடலாம். மாடி தோட்டத்துக்கு 12 இன்ச்சு பாட்டு மட்டும் எடுத்துக்கணும். தொட்டி அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ நல்ல காய்கள் புஷ்ஷியாக வரும். 8 இன்ச்சு அளவுக்கு செடி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம முனை கிள்ளி விட்டோம்னா புஷ்ஷியாக வளரும். 15 நாளைக்கு ஒரு தடவை மீன் அமிலம் வாழைப்பழ கரைசல்லாம் கொடுக்கலாம். இது காய்கள் நிறைய வைக்கிறதுக்கு உதவும். பூக்கள் கொட்டாது, காய்கள் நிறைய வரும். கத்திரிக்காய்க்கு பொதுவாக பூச்சி தாக்குதல் அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா ஒன்றும் ஆகாதுங்க. எனக்கு பூச்சி தொல்லைலாம் இருந்ததில்லை. நான் இந்த கத்திரிக்காய் செடிக்கு பக்கத்தில் துளசி செடி இல்லைன்னா கத்தாழை செடி வச்சுருப்பேன். அப்பப்போ வேப்ப கரைசலில் தெளிப்பேன் செடிகளுக்கு. கத்திரிக்காய் நல்லா செழிப்பாக வருது. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேவ் பண்ணிக்கிங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.